வந்து 2 டம்ளர் தண்ணி எடுத்துகிட்டு ஒரு சிட்டிகை நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டுக்கணும். உப்பு போட்டு நம்ம பண்ணிக்கணும். சாதாரண அரிசி மாவு தான் போடுறோம். இது எவ்வளோ அரிசி மாவு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம வந்து இதை கிண்டிக்க போகிறோம். இப்போ இது வேகிற அளவுக்கு கிண்டிப்போம். அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுருங்க. டக்குன்னே இது வந்து இந்த மாவு வந்து சாதாரண ஒரு அரிசி மாவு தான். நம்ம இதில் வந்து கொழுக்கட்டை செய்யலாம். இப்படி பால் கொழுக்கட்டை தான் செய்ய போகிறோம். ஆனால் கொழுக்கட்டையும் இதை செய்யலாம். நம்ம போட்டோம்னா அடுப்பில் அந்த மாவு கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் கையில் தொட்டுக்கிட்டு அப்படியே நல்லா பிசைஞ்சு கையாலே பிசைஞ்சு உருட்டி இப்படி எடுத்து வச்சுக்க வேண்டியது. நம்ம அடுப்பில் கிண்டினோம்னா மாவு அது நல்லா அழகாக உருண்டை வந்துட்டு நம்ம கொஞ்சமாக தான் செய்ய போகிறோம். அதனால் இந்த அளவுக்கு நிறையா வேணும்னா நீங்கள் நிறையா மாவு போட்டுக்கலாம். சாதாரண கடையில் நம்ம வைக்கிற அரிசி மாவு தான் இதெல்லாம். அந்த காலத்தில் நம்ம கொடைகளை நல்லா நைஸாக அரைச்சி செய்வோம். இப்போ வந்து ரெடிமேடாக ஆகிட்டு. இப்போது கையை 2 கையை நல்லா சுத்தமாக கழுவிக்கிட்டு நல்லா கொஞ்சம் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் தடவிக்கிட்டு இதை நம்ம வந்து சின்ன சின்னதாக உருண்டையாக வேணும்னா இப்படி சின்ன சின்ன குட்டி குட்டி பாலாக அப்படி தட்டு ஃபுல்லாக நம்ம உருட்டி வச்சுக்கணும் ஃபஸ்ட்டு. அதுக்கு வந்து இந்த மாதிரி வேணாலும் நீங்கள் உருட்டி வச்சுக்கலாம். நீட்டு போக்கில் வேணாலும் உருட்டிக்கலாம். குட்டி குட்டி உருண்டையாக வேணாலும் நீங்கள் உருட்டிக்கலாம். இது வந்து ஒரு அரை முடி தேங்காவை ரொம்ப கருப்பாக திருவாமல் வெள்ளை பகுதியை மட்டும் கொஞ்சம் நிறையா திருவி எடுத்து வச்சுருக்கோம். இதுக்கு 2 அச்சு வெல்லம். இப்போ நான் அடுத்தது உங்களுக்கு இந்த உருண்டையெல்லாம் உருட்டி முடிச்சுட்டு எப்படி செய்கிறதுன்னு இந்த 2-3 உருண்டை உருட்டி காட்டுறேன் பாருங்கள். கையை நம்ம சுத்தமாக கிளம்பிக்கிட்டு சின்ன சின்ன உருண்டையாக உங்களுக்கு என்ன மாதிரி வேணும்னு நினைக்கிறீங்களோ அதுபோல் சின்ன சின்ன உருண்டையாக ஃபுல்லாக உருட்டிக்க வேண்டியதான். இதை நீட்டாக வேணாக்கா இப்படி நீட்டிக்க வேண்டியதான். இப்படி நீட்டாக வேணும்னு ஆசைப்பட்றவங்க இப்படி நீட்டாகவும் போட்டுக்கலாம். சைஸுக்கு தகுந்த மாதிரி நீட்டாக உருட்டி போட்டுக்கலாம். அது வேகக்குள்ளேயே ஒடிஞ்சிடும் முடியாது. நம்ம இன்னைக்கு குட்டி குட்டி உருண்டையாக தான் உருட்ட போகிறோம். உருட்டி ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். வந்து நல்லா 2 டம்ளர் பெரிய டம்ளரால் 2 டம்ளர் தண்ணி வச்சுருக்கோம் இப்போ குண்டானில். அது நல்லா கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் இந்த உருண்டையை வந்து நம்ம ஒரு 10 உருண்டையாக அப்படி போடணும். அது வேக வேக மேலே வந்துக்கிட்டே இருக்கும். ஒரேடியாக அப்படியே கடகடன்னு கொட்டிடக்கூடாது. ஒரு 10-20 அப்படி போட்டோம்னா ஒரு ஷிஃப்ட் அது வந்து மேலே வந்துடும். வெந்ததுக்கு அப்புறமா அடுத்தடுத்தது நம்ம போட்டுக்கிட்டே இருக்கணும். இதை ஃபுல்லாக வெந்ததுக்கப்புறம் நம்ம இந்த தேங்காயை சேர்த்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் கொடுத்தோம்னா வெந்து எல்லாம் மேலே மிதக்க ஆரம்பிச்சிடும். போட்டது எல்லாம் மிதந்து வெளியில் வந்துட்டுல உள்ளார இப்போ நம்ம இன்னொரு ஷிஃப்ட்டு 10 போடலாம். ஏன்னா ஒரே திரியாக போட்டோம்னா ஒன்று மேலே ஒன்றா ஒட்டிக்கிட்டு அப்படியே உருண்டே இதாகிடும். இதுமாரி போடக்குள்ளே நம்ம திரும்பி இதாகிக்கும். இதை நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான். உங்களுக்கு உருண்டையாக வேணாலும் போட்டுங்க, நீல வாக்கில் வேணாலும் போட்டுக்கலாம். இதே நீங்கள் வந்து முறுக்கச்சியில் கூட வச்சு பிழிஞ்சு விட்டுக்கலாம். முறுக்கச்சியில் வச்சு அப்படியே குட்டி குட்டியாக பிழிஞ்சு அப்படியே கட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா அதுவும் நல்லாயிருக்கும். நீட்டு போக்கில் ஒரே சீராக இருக்கும். இது குழந்தைங்களுக்கு கொடுக்கறது குட்டி குட்டி உருண்டையாக இருந்தால் அழகாக சாப்பிடுவாங்கங்கிறதுக்கு தான். பாருங்க, இது குட்டி குட்டி உருண்டையாக போட்டுக்க வேண்டியது. இது நல்லா ஃபுல்லாக வெந்ததுக்கப்புறம் நம்ம தேங்காயும் வெல்லமும் போட்டு ஏலக்காய் வாசனைக்கு ஏலக்காய் சேர்த்துக்குவோம். பால் கொழுக்கட்டை ரெடி. குட்டி குழந்தைக்கு பால் கொழுக்கட்டை. விநாயகர் சதுர்த்திக்கு இன்றைக்கி அமாவாசைக்கே நம்ம வீட்டில் உள்ள விநாயகருக்கு பால் கொழுக்கட்டை வச்சு ஆரம்பிச்சிருவோம். ஏதாவது ஒன்றா அவருக்கு செஞ்சு வைப்போம். ஏதாச்சும் விநாயகர் சதுர்த்திக்கு இந்தமாரி பால் கொழுக்கட்டை செஞ்சு கொடுங்க. விநாயகருக்கும் பிடிக்கும், உங்கள் வீட்டு குட்டி பிள்ளைங்களுக்கும் பிடிக்கும். நல்லா வெந்துட்டு நல்லா பால் கொழுக்கட்டை வந்து நல்லா உருண்டையாக நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ வந்து இது கூட நம்ம வெல்லத்தை போட்டுடலாம். வெல்லம் வந்து நம்ம உருண்டை வெல்லம் தான் உடச்சி வச்சுருக்கோம். போட்டால் அதோட சேர்ந்த மாதிரி கரைஞ்சி வெந்துடும். ஏலக்காயும் அது கூட நச்சுட்டு போட்டோம். ஏலக்காயும் வெல்லமும் போட்டாச்சு. இப்போ நல்லா கரைஞ்சிட்டுக்குள்ளே தேங்காயும் போட்டுருவோம். அப்போ தான் இந்த தேங்காய் பால் வந்து அதில் இறங்கும். நல்லா பால் இறங்குச்சுன்னா சூப்பராக இருக்கும். அது இது வந்து பசும்பாலும் ஊற்றி செய்கிறாங்கன்னா பசும்பாலோட இதில் தேங்காய் போடுறது தான் ரொம்பவே நல்லாயிருக்கும். வேக விட்டால் போதும். ஒரு 5 நிமிஷம் வேக விட்டால் போதும். இந்த வெல்லம் கரைஞ்சிருச்சுனாக்கா இது அப்படியே செட் ஆகிடும். நமக்கு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுட்டு நம்ம கொஞ்சம் இருவிடும். 5 நிமிஷம் மூடி வச்சிட்டோம்னா நல்லா கொஞ்சம் இருவிடும். அதை நான் அப்புறமா உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் எப்படி இருக்குன்னுட்டு. சாமிக்கு வந்து நம்ம மூடி வச்சுட்டு அதுக்குள்ளே நல்லா கெட்டியாகிடும்.